சோனாலிக்காலாம் தூக்கிட்டு படம் எடுத்துகிட்டு இருக்கோம். இது ரவா கூட தூக்காமல் அவ்வளோ பெரிய பள்ளத்துலேருந்து அசால்ட்டாக ஏறி வெளியில் வரும். சேடைக்கு எவ்வளோ சேர் இருந்தாலும் அடங்குறன்ற பேச்சுக்கே வேலை கிடையாது. இது செகண்டில் எடுத்தேன். நம்மளுக்கு வண்டி எந்த பிரச்சனை இல்லை. இது ஒரு நண்பன் மாதிரி ஆகிட்டாரு நம்மளுக்கு. 100 மூட்டைலாம் 100 மூட்டை எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க வண்டி இருக்காது. அவங்க டிப்பர் அவுத்து விட்டு என் டிப்பரில் எடுத்து விட்டுருக்கேன் நிறைய பேர். எப்போயுமே என்னுடைய லைஃப் ஃபுல்லாகவே பவர் ட்ராக் தான். வேறு எந்த வண்டியும் எடுக்க மாட்டேன். வணக்கம்ண்ணா. வணக்கம்பா. உங்கள் பேர், உங்கள் ஊர்ண்ணா? என் பேர் தனஞ்செழியன், விழுப்புரம் மாவட்டம். பவர் ட்ராக்கில் ஹீரோ 50 லோட் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா. இந்த டிராக்டர் எப்போ எடுத்துங்க? நான் எடுத்து 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆகுது. ஓகே, என்னென்ன வேலைக்கெலாம் யூஸ் பண்ணுறீங்கண்ணா நீங்கள்? எல்லா வேலைக்குமே ஏர் ஓட்ட போவேன். எல்லா வேலையுமே செஞ்சுருக்க வண்டி. செய்யாத வேலையே இல்லை. டிப்பருக்கு எல்லாத்துக்குமே நல்லா போகும் வண்டி. அதேமாரி சேடைக்கு எவ்வளோ சேர் இருந்தாலும் அடங்குறன்ற பேச்சுக்கே வேலை கிடையாது. எவ்வளோ சேர் இருந்தாலும் வெளியில் வந்துடும். மாட்டோம் வேறு வண்டியை கூப்பிடணும். சில நல்லா எவ்வளோ சேர் கூட நான் ஓட்டிருக்கேன். எங்கள் கழனிலாம் வேறு வண்டியே ஓட்டவே வராது. எங்கள் சொந்த வேலைக்காக தான் வண்டியை வாங்கினது. எங்கள் நிலத்துக்காகவே வண்டி வாங்கினேன். ஆனால் செகண்டில் தான் வண்டி எடுத்தது. எவ்வளோ சேராக இருந்தாலும் வண்டி வெளியில் வந்துடும். ஓகே, நீங்கள் முக்கியமாக இந்த டிராக்டர் தான் எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணது காரணம் என்னண்ணா? நம்மளுக்கு வண்டி பற்றி தெரியாது. வண்டியை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க, பவர் ட்ராக் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. சரி, எல்லாம் சொன்னாங்க ஹீரோ 50 எடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. இது செகண்டில் எடுத்தேன். நம்மளுக்கு வண்டி எந்த பிரச்சனை இல்லை. இது ஒரு நண்பன் மாதிரி ஆகிட்டார் நம்மளுக்கு. எப்பயுமே எங்கேயுமே கை விட்டதில்லை. எதுவுமே ஆனதில்லை. நான் வண்டி எடுத்து 2 வருஷம் ஆகுது. வண்டி மாட்டினோம்னா யாரும் கூட மாட்டேன். இப்போ கொஞ்சம் கட்டையாக போட்டு எடுத்துருவேன். அதேமாரி எவ்வளோ இருந்தாலும் வண்டி உடனே வெளியில் வந்துடும். எந்த பிரச்சனையும் வராது. இப்போ இதே ஹீரோ 50 பார்த்தீங்கன்னா சூப்பர் மேக்ஸ் இருக்குது, லோட் மேக்ஸ் இருக்குண்ணா. நீங்கள் லோட் மேக்ஸ் எடுக்கிறது காரணம் என்னண்ணா? லோடு மேக்ஸ் சொன்னாங்க, வண்டி நல்லாவும் இருக்கும், வண்டி நல்லா இழுக்கும்னாங்க. சரி, அதுக்காக எடுத்தோம். ஓகே, இப்போ மற்றவங்க சொன்ன மாதிரி இந்த டிராக்டர் இருக்குங்களா? இருக்குது. இப்போ உங்கள் ஊர்லண்ணா இப்போ அதிகபட்சமாக என்ன? எங்கள் ஊரில் 3 டிராக்டர் இருக்குது. பவர் ட்ராக் இருக்குது, சோனாலிகா இருக்குது, சுராஜ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சேடிக்கெலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னா. ஆமாம். ரொட்டவேட்டர் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ மைலேஜ் தருது? ஏன்னா செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். கஷ்டமாக இருந்ததுன்னா 4.5 போகும். ஒன்று நம்மள புழுதி ஓட்டினா 3.5 4 கண்டிப்பாக. ரொம்ப கஷ்டமாக தான் 4 லிட்டரு போகும். ஓகேண்ணா. ஆனால் இப்போ உங்கள் ஏரியாவில் வந்து மண் எந்த மாதிரி தன்மை கொண்டு வரேன்? இப்போ உங்கள் குழிலாம் ரொம்ப எங்கள் மண்ணில் ரொம்ப கஷ்டம். அதான் எந்த மாதிரி மண்? எல்லாம் சேரு மண். ரொம்ப லூஸ் மண் கிடையாது. டைட்டான இருக்க மண் தான் சேரான மண். ஓகே, அதை மாதிரி மண்ணுக்கு இப்போ எவ்வளோ ஆர்பிஎம் வச்சு நீங்கள் ஓட்டிங்கன்னா? நாங்கள் 15 வச்சு ஓட்டுவோம். 15. ஓகே, இப்போ கொக்கி கலப்பெலாம் போட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா கொக்கி கலப்பை யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஆயும் போது எந்த அளவுக்கு இழுவி திறன் இருக்குது? கொக்கி கலப்பில் செகண்ட் போட்டு தான் ஓட்டுவோம். வண்டி இந்த திணறாது. நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன், செகண்ட் போடுவேன். ஃபஸ்ட்டு போட்டு ஓட்டும் போது கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக போகிற மாதிரி தெரியும். செகண்ட் போட்டு தான் எப்பயுமே கொக்கி கலப்பை ஓட்டுவோம். நல்லா ஆழம் விட்டு ஓட்டுவோம். வண்டி திணறாது, போய்கிட்டே தான் இருக்கும். ஓகே, இப்போ அவ்வளோ ஆயம் முட்டெல்லாம் போகும்போது வீல் எதனா ஸ்லிப்பேஜ் ஆகுதுங்களா? அதெல்லாம் இல்லை. வீல் சுற்றுறது அது மாதிரி எதுவும் இல்லை? அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஓகேண்ணா. இப்போ ரோடு அன்றைக்கி எப்படின்னா இருக்குது டிராக்டர்? ரோடு அன்றைக்கி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு வேகமாக போகிறோம், நம்ம பிரேக் அடிக்கணுன்றச்சில் கியர் மாற்றினா அதுவே வண்டி ஸ்லோவாகிடும். ஓகேண்ணா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் இருக்குண்ணா. ஆமாம். இப்போ சென்ட்ரலில் இருந்தால் நல்லா இருக்குமா இல்லை சைடில் தான் நல்லா இருக்குமா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும்? எனக்கு பிடிச்சது சென்ட்ரல் கியர் பிடிச்சது. நான் சென்ட்ரல் கியர் எடுத்துட்டேன். ஓகேண்ணா. இப்போ இந்த மாதிரி ஸ்டேரிங் பார்த்து பவர் ஸ்டேரிங் கொடுத்துக்கணும். மூலம் முடுக்கு திரும்புறதுக்கு எந்த அளவுக்கு திரும்புது? டக்குன்னு கட் ஆகுங்களா? உடனே கட் ஆகும். அந்த திரும்புகிற இந்த இதுக்கே வேலை இல்லை. லைட்டாக கட்டினா போதும், நல்லா திரும்பும் வண்டி. ஓகே, இப்போ 2 வருஷமாக வச்சுருக்கீங்கண்ணா. 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் மெயின்டெனன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கலாம். என்ன செலவு உங்களுக்கு அதிகமாக வச்சுருக்கேன்? நான் மொத்த வரையும் வச்சது ஆயில் சர்வீஸ் தான் பண்ணிட்டுருக்கேன். வேறு எந்த சர்வீஸும் நான் வேறு எதுவும் பண்ணலை. இப்போ நான் இது வாங்கிட்டு வந்து ரவன் ஆயில் மாற்றிருக்கேன், அவ்வளோதான். வேறு எதுவும் நான் பண்ணலை. ஓகே, இப்போ நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ செலவாகும்ண்ணா? நான் ஒரு 4500 4000 வரையும் ஆகும். 4 to 4500 வரைக்கும் ஆகுது. ஓகேண்ணா. இப்போ நீங்கள் திரும்ப ஃபியூச்சரில் ஒரு டிராக்டர் எடுத்தால் என்ன டிராக்டர்? எப்போயுமே என்னுடைய லைஃப் ஃபுல்லாகவே பவர் ட்ராக் தான். வேறு எந்த வண்டியும் எடுக்க மாட்டேன். நான் என்னுடைய நண்பர்கிட்டே நிறைய பேர்கிட்ட பவர் ட்ராக் தான் எடுங்கன்னு சொல்லுவேன். அதேமாரி என் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு எவ்வளோ என் வண்டிக்கு சேலஞ்செலாம் கட்டிருக்காங்க. இருக்குமா இருக்கான்ட்டு. இந்த வண்டியை முந்தானயத்தை கூட போயிட்டு குளத்தில் மண்ணேறும்போது சோனாலிக்காலாம் தூக்கிட்டு படம் எடுத்துகிட்டு இருக்கோம். இது ரவா கூட தூக்காமல் அவ்வளோ பெரிய பள்ளத்துலேருந்து அசால்ட்டாக ஏறி வெளியில் வரும். பார்த்துட்டு நிறைய பேர் வண்டி நல்லா இருக்குது பாட்டு சொல்லுங்கள். இந்த வண்டி எங்களுடைய சர்க்கிள்லே ஒரு 10 வண்டி பவர் ட்ராக் இருக்குது. எங்கள் ஏரியாவிலே எங்கள் ஊரில் 3 வண்டி இருக்குது. கொடுங்கால ஒரு 4 வண்டி இருக்குது. இங்கேயே 10 வண்டி இருக்குது. பவர் ட்ராக் தான் இருக்குது. நல்லாயிருக்கும் வண்டி. ஓகே, இப்போ நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களை பார்த்து வேறு யாரும் டிராக்டர் எடுத்துருக்காங்களா? எடுத்துருக்காங்க. 2 பேர் எடுத்துருக்காங்க. ஓகேண்ணா. இப்போ மற்ற டிராக்டர் வச்சுருங்க. இந்த டிராக்டர் ஓட்டி பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. வண்டி சூப்பராக இருக்கும். வண்டி சேடைக்கெல்லாம் வந்து ஓட்டி பார்த்துட்டு இப்போ எனக்கு வண்டியே ஓட்ட தெரியாது. அதை சொன்ன வண்டி போய் கற்றுருக்கு. இதுக்கப்புறம் இது நண்பர் மாதிரி நம்ம
அவருக்கு நான் அடிமையாயிட்டேன் அந்த வண்டிக்கு. ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியோட ஹீட் எப்படி இருக்குது, வைப்ரேஷன் எப்படி இருக்குது? வண்டி நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு 2 மணி நேரம் ஓட்டினா ஹீட் தெரியாது. ரொம்ப நேரம் ஓட்டினா வண்டி ஹீட் தெரியும். எப்படின்னா நம்ம விடாமல் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஓட்டினா ஹீட் தெரியும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓட்டினா ஹீட் தெரியாது. ரொம்ப நேரம் ஓவராக ஓட்டினா ஹீட் தெரியும் லைட்டாக. ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த டிராக்டர் எடுக்கணும்னு நினச்சா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்கண்ணா? நான் அவங்க விருப்பம்னா என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா, வேலைக்கு நல்ல வண்டி எப்பயுமே கை விடாது. இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு வண்டி இப்போ புது வண்டியில் வாங்கிட்டு வருவாங்க, இருக்க மாட்டேங்குது வண்டி தம் இல்லைன்னுவாங்க. இது அந்த இதுக்கே வேலை கிடையாது. நம்ம எந்த டிப்பர் கரும்புலோடு கூட ஏற்ற போனால் வண்டி நல்லாயிருக்கும் வண்டி இது. ஓகே. கரும்பு ரோடுக்குலாம் யூஸ் பண்ணிக்கிங்களா டிராக்டர்? நான் கரும்பு வண்டிக்கு யூஸ் பண்ணதில்லை. கரும்பு வண்டிக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. நான் டிப்பர் வச்சுருக்கேன்னு கரும்பு வண்டிக்கெலாம் போனதில்லை. டிப்பர் நான் எவ்வளோ பண்ணாலும் ஏற்றிட்டு போயிருக்கேன். அந்த பிரச்சனை இல்லை. எவ்வளோ சேரு கஷ்டமான இடமா இருந்தாலும் வண்டி வெளியில் வந்துடும். சில பேர்லாம் வண்டி கூப்பிடுவாங்க கட்டி இழுக்கிறதுக்கு. நம்ம வண்டியை விட்டுட்டு போய் நம்ம இந்த வண்டியை போய் ஏற்றிட்டு வருவோம். இதுக்கே நெல் மூட்டைலாம் 100 மூட்டை ஏற்றிட்டு போவாங்க. அவங்க வண்டி இருக்காது. அவங்க டிப்பர் அவுத்து விட்டு என் டிப்பரால் ஏற்றி வந்து விட்டுருக்கேன் நிறைய பேர்.